உள்ள நடக்கையோடு சாந்தத்தோடு நீங்கள் நடந்தால் எப்படிப்பட்ட கணவருடைய வாழ்க்கையும் இயேசு மாற்றுவார். உங்கள் வாழ்க்கையை கொண்டு உடைய கணவரை மாற்றுவார் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஆகவே கீழ்ப்படிந்திருக்க உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். அதுதான் உங்களுக்கு அழகு. எந்த காரியத்திலே கீழ்ப்படிங்கள். ஒரு சமயம் ஒரு விசுவாச தாயாரை எனக்கு தெரியும். எப்பவும் பைபிளோட தான் நடமாடுவாங்க. எங்க கூட்டம் நடந்தாலும் வந்துருவாங்க. யாரை பார்த்தாலும் இயேசுவை பற்றி சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி வைராக்கியமா ஊழியம் செய்யறவங்க. அவங்க கிட்ட ஒரு நாள் நான் பேசினேன். கணவரை குறித்து சொன்னாங்க. கணவர் ரட்சிக்கப்படல, இப்படிலாம் இருக்கிறாருன்னு சொல்லி. அந்த குடும்பத்தை குறித்து கொஞ்சம் தெரிஞ்சதுனால நான் பேசினேன். முதல்ல நீங்க புருஷனுக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொன்னா அவங்க எனக்கு சொன்னாங்க, ரட்சிக்கப்படாத புருஷனுக்கு நான் இப்படி கீழ்ப்படிய முடியும்? அவரு ரட்சிக்கப்படல, அவருக்கு எப்படி ஆண்டவருடைய காரியம் தெரியும்? அவருக்கு நான் ஏன் கீழ்ப்படியணும்? இவங்க பயங்கர விசுவாசி. தினம் எப்பவும் பைபிள் தான், பரிசுத்தம் தான், இயேசுவை பத்தி பிரசங்கம் பண்றதுதான். நான் சொன்னேன், ரட்சிக்கப்படாத புருஷனுக்கு கீழ்ப்படிய கூடாது என்று பைபிள்ல சொல்லி இருக்கிறார். உங்க கணவர் ரட்சிக்கப்படாதவராய் இருந்தாலும் உங்களுக்கு தலையாக தேவன் கொடுத்திருக்கிறார். நீங்கள் கீழ்ப்படிந்துதான் ஆக வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் உங்களுடைய புருஷனுக்கு கீழ்ப்படுகிறீர்களா என்று யோசித்து பாருங்கள். கீழ்ப்படுகிற போதுதான் உங்க குடும்பத்துக்குள்ள தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கும். ஒரு மனைவி புருஷனுக்கு கீழ்ப்படியாவிட்டால் நீங்க எத்தனை உபவாச ஜெபம் பண்ணாலும், எத்தனை ஊழியம் செய்தாலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உடைய குடும்பத்தில் வராது. கர்த்தருடைய சமாதானமும் பாதுகாப்பும் வராது. ஆகவே கீழ்ப்படிந்திருக்க உங்களை நீங்கள் அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டியது அவசியம். பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, நீங்க திருமணம் ஆகி புருஷன் வீட்டுக்கு வரும்போது நிறைய குடும்பத்தில் உள்ள பிரச்சனை என்ன தெரியுமா? திருமணமாகி வந்த பிறகும் தான் வீட்டை பத்தியே பேசிக்கிட்டு இருப்பாங்க. எங்க அப்பா எப்படிப்பட்டவர் தெரியுமா? எங்க அம்மா என்ன எப்படி வச்சிருந்தாங்க தெரியுமா? எங்க அண்ணன் எவ்வளவு பாசமா வச்சிருந்தான்னு தெரியுமா? இந்த வீட்டுல வந்து நான் இப்படி கஷ்டப்படுகிறேன் என்று சொல்லி இருதயம் தாய் வீட்டிலே இருக்கும். இந்த சரீரம் தான் புருஷன் வீட்டில் இருக்கும். எப்பவும் தான் தாய் வீட்டை பற்றி பேசி 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 புருஷனுக்கு ஒரு எரிச்சலும் கோபமும் தான் வரும். எப்படி அந்த மனைவி நேசிக்க முடியும்? 45ஆம் சங்கீதம் 10-11 வசனத்தை பாருங்கள். குமாரத்தையே நீ கேள், வாலிப மகளே நீ கேள், திருமணமாக போகிற மகளே நீ கேள், திருமணமான பெண்ணே நீ கேள். வேதம் சொல்லுகிறது, உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் நீ மறந்துவிடு, அப்பொழுது ராஜா உன்னுடைய கணவன் உன் மேல் அன்பு கூறுவான் என்று வேதம் சொல்லுகிறது. புருஷன் வீட்டுக்கு திருமணமாகி வந்த பிறகு அதுதான் உங்க குடும்பம், அதுதான் உங்கள் வீடு, அங்குதான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். நீங்கள் விட்டு வந்த தாய் தகப்பனையும் அந்த ஜனத்தை குறித்து பெருமை பேசிக் கொண்டிருந்தால் குடும்பத்திற்குள்ளே சமாதானம் பாதிக்கப்படும், உறவுகள் பாதிக்கப்படும், ஆசீர்வாதத்தை இழந்து போவீர்கள். ஆகவே நீங்கள் அதை மறக்கணும். சில தாய் தகப்பன்மார் இருக்கிறாங்க, திருமணமாகிய மகளை அனுப்பும் போதே செல்போன் வாங்கி கையில கொடுத்துருவாங்க. இவங்க செலவிலேயே வாங்கி கொடுக்கறாங்களாம். சிலர் ஏன்டே சொல்றாங்க, என் செலவிலேயே நான் மகளுக்கு வாங்கி கொடுத்துறேன் பிரதர், எவ்வளவு வேணாலும் பேசிக்க, அதுக்குரிய பில்லை நாங்களே கட்டிக் கொள்றோம் சொல்லி காலையில ஒரு முறை, அப்புறம் மத்தியானம் ஒரு முறை, சாயங்காலம் ஒரு முறை, ராத்திரி ஒரு முறை தாய் பேசிக்கிட்டே இருப்பாங்க. இங்க இருந்து கமெண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கிறது. ஒவ்வொரு என்ன நடக்குது கமெண்ட்ரி கேட்பாங்க. இப்ப என்ன பண்ற, இப்ப என்ன செய்யற, போன்ல பேசி பேசி மணிக்கணக்கா பேசும்போது என்ன பேசுவாங்க, உன் புருஷன் ஒருத்தர் தான் அந்த வீட்டிலேயே ரொம்ப நல்லவர், அவரை தவிர வேற யாரையும் நம்பிராத, தவறான விதை அந்த பிள்ளை உள்ளத்துல போட்டுருவாங்க. அது நல்ல பிள்ளை, ஒழுங்கா போய் குடும்பம் நடத்தும். இந்த பெற்றோர் தான் பிள்ளைகளை கெடுக்கிறவர்கள். பெற்றோர் பேசி 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 பிள்ளைகளை குடும்பம் நடத்த விடாதபடி குடும்பத்தில் குழப்பத்தை உண்டாக்குகிறவர்கள். எனக்கு தெரிஞ்சு சமீப நாட்கள்ல ஒரு 3 குடும்பம் உடைஞ்சு போக காரணமே இந்த செல்போன் பேச்சு. எனக்கு பிரியமானவர்களே, திருமணமாகி பிள்ளைகளை அனுப்பும் போது செல்போன் வாங்கி கொடுத்து அனுப்பாதுங்க. அந்த பிள்ளைக்கு அவன் புருஷன் வாங்கி கொடுப்பான், அவன் கவனித்துக் கொள்ளுவான். இனிமேல் நீங்க என்ன பொறுப்பு? அவங்க தான் குடும்பம், அவங்களை வாழ விடுங்கள், அவங்களை தனியா விட்டு விடுங்கள், அவங்க சந்தோஷமா இருக்கட்டும். ஒன்று தெரியுமா அவங்களுக்கு, இது தொப்புள் கொடி உறவு, அது மாறாதுன்னு சொல்லுவாங்க. ஒரு குழந்தை பிறந்த உடனே அந்த தாய்க்கு குழந்தைக்கு உள்ள கனெக்ஷன் தொப்புள் கொடி. டாக்டர்கிட்ட கேட்டு பாருங்க,
குழந்தை பிறந்த உடனே முதலாவது என்ன செய்வாங்க தெரியுமா? தொப்புள் கொடி கட் பண்ணுவாங்க. அது கட் பண்ணாட்டா குழந்தை செத்து விடும். டாக்டர்ஸுக்கு தெரியும், தாய்மாருக்கு தெரியும். திருமணமான உடனே அந்த தாய்க்கும் மகளுக்கும் உள்ள உறவு துண்டிக்கப்படாவிட்டால் குடும்பம் கெட்டுவிடும். அறிந்து கொள்ளுங்கள். அதுதான் வேதம் சொல்லுகிறது. குமாரத்தியே நீ கேள், உன் ஜனத்தையும் தகப்பன் வீட்டை மறந்துவிடு, அப்போ உன் புருஷன் உன் மீது அன்பு கூறுவான். நீ வாழ போகிற இடத்துல உட்கார்ந்து கொண்டு எங்க அம்மா, எங்க அப்பா, என் தம்பி, அண்ணன் பேசிக் கொண்டிருந்தால் புருஷனுடைய அன்பை நீ சம்பாதிக்க முடியாது. புருஷன் உன் மீது அன்பு கூற முடியாது. அதுவே உங்கள் குடும்பத்திற்குள்ளே விரிசலை உண்டாக்கி விடும். தயவு செய்து அதுக்கு இடம் கொடுக்காதருங்கள். இதான் வேத ஒழுங்கு, வேத வசனத்தை நான் சொல்லுகிறேன். அப்ப பிள்ளைகளை பார்க்கவே கூடாதா? தூரத்திலிருந்து பாருங்க. என்னைக்காவது ஒரு நாள் போய் பார்த்துட்டு நல்லா இருக்கீங்களா, உங்களுக்கு ஜெபிக்கிறேன்னு வந்துகிட்டே இருங்க. அவங்க வாழட்டும். அது தனி குடும்பம். கர்த்தர் அந்த குடும்பத்தின் தலைவர். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதுக்குள்ள நீங்க நுழையாதிருங்கள். பிள்ளைகள் திருமணமாகி போகும்போது அதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இனிமேல் என் புருஷனோடு வாழ்கிற வாழ்க்கை ஒரு தனி குடும்பம். அதுதான் கவனம் செலுத்த வேண்டும். உங்க அப்பா அம்மா சொல்லுங்கள், நான் எப்பமாவது நீங்க வந்து பார்க்கலாம், நான் சந்தோஷமா இருக்கிறேன், நீங்க உங்க குடும்பத்தை பாருங்கன்னு சொல்லுங்கள். அப்ப உங்களுடைய குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். ஆம் பிரியமானவர்களே, இது மனைவிகளுக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை. கீழ்ப்படியணும், புருஷனுக்கு கீழ்ப்படியணும். இரண்டாவது, புருஷர்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? எபேசியர் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில், புருஷர்களே மனைவியினிடத்தில் அன்பு கூறுங்கள். மனைவிக்கு ஆண்டவர் சொல்றாரு கீழ்ப்படியுங்கள். புருஷனுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் மனைவியினிடத்தில் அன்பு கூறுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னும் ஆழமாய் ஒரு காரியம் சொல்லுகிறார். எபேசியர் 5:33 தன் மனைவியினிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். ஏனென்றால் மனைவி உடைய சரீரம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே மனைவியினிடத்தில் அன்பு கூற வேண்டும். ஒரு மனைவி புருஷனிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? அன்பு. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, பெண்கள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடியால் புருஷர்கள் அவர்களோடு விவேகத்தோடு வாழ வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. பெண்களுக்கு ஒரு பலவீனம் இருக்கிறது, அவங்க பலவீன பாண்டம். ஆகவே புருஷர்கள், ஆண்கள், கணவன்மார்கள் விவேகத்தோடு வாழணுமா, ஞானத்தோடு மனைவியோடு வாழ வேண்டும், அவங்களை கனப்படுத்த வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. பெண்கள் எதுல பலவீனம்? ராக்கெட்லயே போறாங்க, எல்லா வேலையும் செய்யறாங்க. ஆண்களை விட பல வேலைகள் பெண்கள் செய்யறாங்க. அவங்க என்ன பலவீனம்? சரீர பலவீனத்தை குறித்து வேதம் சொல்லவில்லை. பெண்களுக்கு ஒரு பலவீனம் உண்டு. திருமணமான உடனே தான் அது தெரிய வரும். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. நான் அதை சொல்றேன், இந்த ரகசியத்தை நீங்க தெரிந்து கொண்டா உங்க குடும்பத்துல ஞானமா நீங்க வாழ்ந்த குடும்பத்தை கட்டலாம். அவங்களுக்கு என்ன பலவீனம்னு சொன்னா, தன்னுடைய புருஷன் எல்லாரையும் விட என்னத்தான் அதிகமா நேசிக்கணும். இதான் அவனுடைய பலவீனமே. திருமணமான பிறகு தன்னுடைய கணவன் தன்னைத்தான் அதிகமா நேசிக்கணும். ஆண்டவருக்கு பிறகு வேற யாரையும் நேசிக்க கூடாது, என்னத்தான் அதிகமா நேசிக்க வேண்டும். இதுதான் பெண்களுடைய பலவீனம். இதை ஒரு புருஷன் புரிந்து கொண்டால்தான் உங்க குடும்பத்தை சரியாய் கட்ட முடியும். ஒரு மனைவி உங்க வீட்டுக்கு வரும்போது இத்தனை வருஷம், ஒரு 20 வருஷம் அல்ல 22 வருஷம் ஒரு வீட்டில் வளர்ந்து, அப்பா அம்மாவுடைய அன்பல வளர்ந்து, அண்ணன் தம்பிகளோட வளர்ந்து, தன் குடும்ப சூழ்நிலையில வளர்ந்து, எல்லாரையும் விட்டு விட்டு இனிமேல் என் புருஷனோட வாழ்க்கை என்று உங்களை நம்பி வாழ தன் வீட்டிலிருந்து உங்களுடைய வீட்டுக்கு வருகிறாள். அவளுக்கு உங்களுடைய அன்பு முக்கியம், புருஷனுடைய அன்பு முக்கியம். புருஷனை நம்பித்தான் அந்த மகள் வாழ வருகிறாள். அவள் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம், என் புருஷனுடைய அன்பு இருந்தா போதும், வேற என்ன பாதிப்பு வந்தாலும் அதை தாங்கிக் கொண்டு அந்த மனைவி இருப்பாள். புருஷனுடைய அன்பு. ஆனா சில புருஷர்கள் திருமணமான உடனே சிலர் பெருமையா சொல்றது, என்னுடைய ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் மை பிசினஸ், ரெண்டாவது தான் நீ. முதல் ஒய்ஃப் என்னுடைய வேலை, ரெண்டாவது தான் நீ. அதை பெருமையா சொல்லுவாங்க. வேதத்தில் என்ன சொல்லிருக்கு தெரியுமா? ஒரே புருஷனை உடையவர்களா நீங்க இருக்கணும். வேலை தான் உங்களுக்கு முதல் பொண்டாட்டினா ரெண்டாவது பொண்டாட்டி கட்டக்கூடாது. திருமணமே பண்ணக்கூடாது, வேலையே செஞ்சுக்கிட்டு பிசினஸே பண்ணிக்கிட்டு இன்னொரு பெண்ணை கட்டி கொண்டு வீட்டில் வைத்துக் கொண்டு அவளோடு கூட சந்தோஷமாய் வாழாதபடி அவளை கண்ணீர் வடிக்க வைத்துக் கொண்டு எனக்கு வேலை முக்கியம், பிசினஸ் முக்கியம் சொன்னா நீ திருமணமே பண்ணக்கூடாது.
இரண்டாவது மனைவியை வேதம் அனுமதிக்கவில்லை. ஒரே மனைவிதான், முதல் மனைவி அவங்கதான், அவளதான் சந்தோஷமாய் வைத்திருக்கணும். இன்னும் சிலர் இருக்கிறாங்க, எனக்கு முதல்ல எங்க அம்மா தான், எங்க அம்மா என் குடும்பம் தான் முக்கியம், இரண்டாவது தான் நீ, எங்க அம்மா இல்லாம நான் வந்துட்டேன். நல்லா கவனிங்க, எங்க அம்மா தான் எனக்கு முக்கியம் சொன்னா நீங்க கல்யாணமே பண்ணாம அம்மா முந்தானியே பிடிச்சுக்கிட்டு இருங்க. இன்னொரு பெண்ணை திருமணம் பண்ணி வீட்டுல கொண்டு வச்சு அவளை கண்ணீர் வடிக்க வைக்காதிருங்கள். இந்த விதண்டாவாதத்தை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். எப்ப திருமணம் ஆகிவிட்டதோ வேதம் சொல்லுகிறது, உங்களுடைய மனைவிதான் ஆண்டவருக்கு அடுத்து அன்புக்கு பாத்திரவான். உங்களுடைய மனைவியிடத்திலே தான் அதிக அன்பு செலுத்த வேண்டும். மற்றவரிடத்தில் அன்பு காண்பிக்கலாம், பெற்றோரிடத்திலே மற்றவரிடத்தில், எல்லாரை விட அதிக அன்பு உங்களுடைய மனைவிக்கு காண்பிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இதிலே நீங்கள் தவறு செய்தால் பாவம் செய்கிறீர்கள் என்ற அர்த்தம். ஒரு சகோதரி சொன்னாங்க, ஐயா திருமணமாகி 30 வருஷம் ஆகுதுயா, என் பிள்ளைகள்லாம் இருக்கு, பெரிய பிள்ளைகள் ஆயிட்டாங்க, திருமணமாக போகிறது. என் கணவர் ஒரு நாள் கூட அன்பா என்கிட்ட பேசினதே கிடையாது, என் பிள்ளைங்க கூட அன்பா பேசினதே கிடையாது. எப்பவும் கோபம், எரிச்சல், அப்படிதான் இருப்பார். வீட்டுல இருந்தாலும் அப்படிதான். 30 வருஷம் வாழ்ந்திருக்கிறாங்க. அவருடைய மனசுல எவ்வளவு பெரிய வேதனை, காயம். ஒரு நாள் கூட என் கணவர் அன்பா என்கிட்ட பேசினதில்லை, என் பிள்ளைங்க கிட்ட பேசினதில்லை. அவங்க கேட்கிறாங்க, எப்படிப்பா இந்த மாதிரி ஒரு புருஷனை நீங்க கண்டுபிடிச்சீங்க? பிள்ளைகளுக்கு வருத்தம். எப்படி குடும்பத்தில் ஒரு சந்தோஷமா இருக்க முடியும்? எப்பவும் சிடுமொஞ்சாய், எப்பவும் கோபத்தோட எரிச்சலோட மனைவி கிட்ட பிள்ளை கிட்ட எரிச்சல் காண்பிக்கிற ஒரு புருஷனோடு எப்படி சந்தோஷமாய் வாழ முடியும்? அவங்க உள்ளத்துல எவ்வளவு பெரிய காயம். 30 வருஷம் வாழ்ந்த பிறகு அவங்க சொல்றாங்க. இன்னொரு சகோதரி சொன்னாங்க, பிரதர் திருமணமாகி 15 வருஷம் ஆயிற்று, என் கணவர் இதுவரைக்கும் ஒரு சேலை கூட அவர் கையினால எனக்கு எடுத்து கொடுத்ததில்லை. நான் கேட்டப்ப, ட்ரெஸ் எல்லாம் உங்க அப்பா அம்மா கிட்ட இருந்து கொண்டு வந்தீங்களா? இல்ல, எங்க மாமியார் தான் எடுத்து கொடுப்பாங்க. என் கணவர் ஒரு சேலை எடுத்து கொடுக்கணும் எவ்வளவு ஆசை இருக்கும். 15 வருஷமா அவர் கணவர் சொல்லிடுவார், எங்க வீட்டுல எல்லாம் எங்க அம்மா தான், கடைக்கு போகணுமா எங்க அம்மா கூட போ, சேலை எடுக்கணுமா அம்மா எடுத்து தருவாங்க, என்ன வேணாலும் அம்மா தருவாங்க, அம்மா தருவாங்க, அம்மா தருவாங்க. அப்படிப்பட்ட பிள்ளை அம்மாயோடையே நீ வாழ்ந்திருக்கணும், திருமணமே பண்ணிருக்க கூடாது. ஒரு மனைவி யாரை சார்ந்து வாழ்கிறார்? புருஷனை சார்ந்து. அந்த புருஷன் தான் அந்த மனைவிக்கு பொறுப்பு. எங்க அம்மா பார்த்துக்கிடுவாங்க என்ற வார்த்தை சொல்லக்கூடாது. ஒரு மனைவியுடைய எதிர்பார்ப்பனை என் கணவன் எனக்கு செய்ய வேண்டும். மாமியார் 10,000 ரூபாய்க்கு புடவை எடுத்து கொடுப்பதை விட ஒரு புருஷன் 1000 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தா அது மனைவிக்கு சந்தோஷம். 15 வருஷம் அந்த வேதனை அந்த சகோதரிக்குள்ள இருந்திருக்கிறது. யாரிடத்துல சொல்ல முடியல. என் மனம் திறந்து சொன்ன